வணக்கம். இன்னொரு பேர் சேர்வுத்துறை. நான் அது தொழில் 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். இது எங்களோட சொந்த தொழில். இது குல தொழிலே இதுதான் எங்களுக்கு. பணம் ஏறுறது, நுங்கு இறக்குறது, பதவி இறக்குறது தான் எங்களோட குல தொழில். இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. மற்ற டைம்ல நம்ம வேற தொழில், வேற இந்த மாதிரி பில்டிங் கட்டுறது அந்த மாதிரி தொழிலுக்கு போவோம். நமக்கு நம்மளோட குல தொழிலுங்கிறதுனால இது நமக்கு எவ்வளவு கம்மியானாலும் விட முடியலை. இதை அதாவது நாங்கள் எப்போதுமே இந்த தொழிலை மட்டும் காப்பாற்றுவோம். அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் எப்போதுமே. இது நான் இப்போ நான் பார்க்கறது 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். இது இந்த கரெக்டா நமக்கு இந்த மார்ச், மே, ஜூன் அந்த மாதிரி சமயம் நமக்கு வெயில் அடிக்கிற டைம்ல நமக்கு நல்லா வியாபாரம் ஓடும். இப்போ நொங்கு நமக்கு ரொம்ப இல்லாதனால வியாபாரம் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அதனால நாங்கள் தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட நொங்கு இருக்குது, பதனி இருக்குது, கருப்பட்டி, கல்கண்டு இருக்குது, வேற தென்னும் பூ இருக்குது. நம்ம ஊர்ல டவுன்னு சொல்லுவாங்க. உடச்ச பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பூ மாதிரி இருக்கும். அதை நம்ம மாசமா இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே அதை நல்லா சாப்பிடலாம். சுகருக்குள்ள பிடிச்சதா எல்லாமே. அக்கா நமக்கு நொங்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்ல கிடைக்காதனால பாலக்காடுல நம்ம வாங்கிட்டு வர்றதா எல்லாமே. இப்போ நம்ம பதவி பார்த்தீங்கன்னா மணியிடத்துல, நம்ம திருச்சி மணியிடத்துல நம்ம இறக்குறது. கருப்பட்டி கலக்குறது எல்லாமே நம்மளே பண்றதா ஓரளவுக்கு வண்டி நம்ம எல்லாமே சேல் பண்றதா. இது இப்போ நம்ம சீசன் இல்லாதனால ஓரளவுக்கு அப்படி இருக்க வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். சீசன் வந்துச்சா எல்லாமே அதிகமா வச்சு நல்லா வியாபாரம் பார்ப்போம். நம்ம இப்போ இல்லாதனால கம்மியா இருக்கிறத வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். ஆமா, இப்போதைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம்க்கா. பிறகு நம்ம ஊர்ல திருநெல்வேலி சைடு நொங்கு எதுவும் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து சொந்தமா இறக்கி பண்ணுவோம். நம்ம இப்ப இல்லாதனால விடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாக்கா. இல்ல நமக்கு வந்து இந்த சைடுல ரெகுலரா போட்டு பழகியாச்சு. நமக்கு இந்த சைடு கஸ்டமர் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படிங்கிறதுனால விடாம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பதநீருங்கிறது நம்ம மரத்துல நொங்கு வந்து பாலை வரும், சின்னதா வரும்போது அதை சீவி எடுக்கிறதா பதநீர்னு சொல்லுவாங்க. அதை வந்து சுண்ணாம்பு தேய்ச்சி பானையிலே தேய்ச்சி விடுவாங்க. அது தேய்ச்சி பார்க்கும்போது பதநீர்னு சொல்லுவாங்க. அதை தேய்க்காம இறங்கினா தான் கல்லும்பாங்க. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அது பர்மிஷன் கிடையாது. பதநீருங்கிறது நம்ம காலைல இறக்குனாங்கன்னா மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். சுண்ணாம்பு தேய்க்கிறத பொறுத்தா இருக்கு எல்லாமே. அதில் சாயங்காலம் வரைக்கும் நம்ம யாரை மாற்றிக்கலாம். ஒரு நாள் தான் அது தாங்குவது. பதநீர்னால உடல் சூட்டை தணிக்கும். அது மாசமா இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த வெயிலுக்கு சூடுக்கு ரொம்ப நல்லது. அது சூடுபிடி வராது, கட்டி எல்லாமே வராது அது சாப்பிட்றதுனால. காலையில பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வருவோம், சாயங்காலம் 3 மணிக்கு கிளம்பிடுவோம். நம்ம பதநீர் குவாலிட்டி அவ்வளோ இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அதுக்கு ஏத்தால கொண்டு வருவோம் நாங்க. அதுக்குள்ள ஃபுல்லா தீர்ந்துடும். அது தீர்றதுனா பதநீர் வந்து கம்மியா மிஞ்சிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணுவோம், நாங்களே குடிச்சிருவோம். கொஞ்சம் அதிகமா மிஞ்சிச்சுன்னா அதை வச்சு அதில் கருப்பட்டி காய்ச்சிருவோம். இப்போதைக்கு நமக்கு இந்த தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ கிடைக்கிறது கிடைக்கும். சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம சொந்த நொங்கு வரும்போது நமக்கு அதை இருக்கு செய்யறது கிடைக்கும். நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம தொழில் நம்ம சொந்த தொழிலுங்கிறதுனால விடாம பாக்குறதுனால பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கடை பார்த்தீங்கன்னா கரெக்டா திருச்சியில இந்த பொன்னகர்ல இருக்குது, நேஷனல் காலேஜ் ஆப்போசிட்ல இருக்குது நம்ம கடை. வாங்க, எல்லாரும் வாங்க, சாப்பிடலாம். நொங்கு பதநீர் உடம்பு குளிர்ச்சி ரொம்ப. நன்றி, வணக்கம்.